இசை நாடகம் எனும் முத்தமிழா என் மூச்சு காற்று நுழைந்து வல்லவனின் வாசகமாய் இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்த செந்தமிழே, இந்நாளும் மென்னாலும் முனையே நான் தொழுதிடுவேன். உனக்கு என் முதற்கண் வணக்கம். அவையோருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கவின். நான் அரசு உயர்நிலைப்பள்ளி கேவிக்கோட்டையில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். தேடி சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து அரை கூடி கிளப்பருவ மீதி இடுங்கூட்டுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிய தலைவர் காமராஜரை பற்றி பேசப் போகிறது. காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் உள்ள குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் சிறு வயதிலே தந்தை இறந்த காரணத்தினால் படிக்க இயலாத நிலை ஏற்பட்டது. அதனால் தன் மாமாவின் ஜவுளி கடைக்கு வேலைக்கு சேர்ந்தார். ஜவுளி கடையில் வேலை பார்த்து கொண்டே நீகண்டான் புத்தக சாலைக்கு சென்று பல தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து தெரிந்து கொண்டார். பின் காங்கிரஸில் இணைந்தார். ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் பங்கு பெற்று பல ஆண்டுகள் சிறையிலேயே கழித்தார். இவரின் அயராத உழைப்பின் காரணமாக தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவர் ஆட்சி செய்து 9 ஆண்டுகளும் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்றே கூறலாம். ஏனெனில் 7 எளிய குழந்தைகளுக்காக தமிழ்நாட்டின் முதலில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரும் இவரே. 2 ஆண்டுகளில் 133 மாநாடுகள் நடத்தி அதில் வந்த வருவாயை உயர்கல்விக்கு பயன்படுத்தினார். பெரியார் இவரை படிக்காத மேதை என்றார். இவர் படிக்காத மேதை அல்ல, பல குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. பல பிரதமர்கள் உருவாவதற்கு காரணமானவரும் இவரே. அதனால்தான் இவருக்கு தலைவர்களை உருவாக்குபவர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. காந்தியை பின்பற்றி காந்தி வழி நடந்ததால்தான் கற்பகாந்தி என்ற மற்றொரு பெயர் சிறப்பும் உண்டு. ஜூலை 15 காமராஜின் பிறந்த நாளை தான் நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். நன்றி, வணக்கம்.